வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ஏமாற்றும் பெண்ணின் குணங்கள். இந்த தலைப்பு கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு சின்ன பயம், ஒரு சந்தேகம், இல்லனா ஒரு விதமான பதட்டம் வரலாம். ஆனா இது வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்ல, நவீன கால உறவுகளை பத்தின ஒரு ஆழமான உளவியல் பார்வை. இந்த வீடியோவோட இறுதியில உங்க உறவுகளை எப்படி இன்னும் வலுப்படுத்தலாம், ஒரு சரியான துணையை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். வாங்க ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். முன்னொரு காலத்துல பாடலிபுத்திரத்துல சுபத்திரன் என்ற ஒரு பெரிய பணக்கார வியாபாரி இருந்தார். அவரோட மனைவி பேரு லக்ஷ்மி, பேரழகி. ஊர்ல இருந்த எல்லாரும் அவங்கள ஒரு முன்மாதிரி தம்பதின்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஒரு நாள் சாணக்கியர் சுபத்திரனை பாக்குறாரு. அப்போ அவரோட முகத்துல ஒரு சோகம் தெரிஞ்சது. சாணக்கியர் கேட்டாரு, வியாபாரியே, இவ்வளவு பெரிய செல்வமும் அழகான மனைவியும் இருந்தோம், உங்க மனசு ஏன் இப்படி அமைதி இல்லாம இருக்கு? சுபத்திரன் வருத்தத்தோட சொன்னாரு, குருவே, நான் லக்ஷ்மியை என் உயிரா நேசிக்கிறேன். ஆனா நான் இல்லாத நேரத்துல அவ மத்த ஆண்கள் கிட்ட சகஜமா பேசுறா, ரொம்ப நெருக்கமா பழகுறான்னு என் உதவியாளர்கள் சொல்றாங்க. என்னால அதை நம்ப முடியல, என் மனசு அலைப்பாயுது. சாணக்கியர் ஒரு புன்னகையோட சொன்னாரு, வியாபாரியே, கவலைப்படாதீங்க. ஒரு பெண்ணோட மனசு ஒரு கடல் மாதிரி. அதோட ஆழத்தை அளக்கிறது சுலபம் இல்லை. ஆனா சில அறிகுறிகள் இருக்கு, அது ஒருத்தரோட உண்மையான குணத்தை வெளிக்காட்டும். நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க மனைவியை கொஞ்ச நாள் கவனிச்சு பாருங்க, உண்மை உங்களுக்கே புரியும். சாணக்கியர் சுபத்திரன் கிட்ட சொன்ன அந்த 5 முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு நம்ம இப்ப பார்க்கலாம். 1. அளவுக்கு மீறிய பாசமும் பேச்சும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு பெண் அளவுக்கு அதிகமா சந்தோஷமாவும் அதிகமா பேசுறவளாவும் தெரிஞ்சா அங்க ஏதோ ஒரு பொய் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அறிகுறி ஒரு சின்ன ஆரம்பம் தான். நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுவே அளவுக்கு மீறும் போது அது ஒரு எச்சரிக்கை மணி. குறிப்பா எந்த காரணமும் இல்லாம திடீர்னு அதிகமா பாசம் காட்டுறது, தகுதியே இல்லாத அளவுக்கு பாராட்டுறது, இதுக்கு பின்னால எதையும் மறைக்கிறாங்களான்னு கவனிக்கணும். ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக தேவையில்லாம பரிசு கொடுக்கறதும் அன்பா நடிக்கிறதும் இந்த ஏமாற்று வேலையோட ஒரு பகுதி தான். 2. காரணம் இல்லாத கோபமும் குண மாற்றங்களும். சாணக்கியரோட வார்த்தைகள், மனநிலை திடீர்னு மாறும். சில சமயம் ரொம்ப கடுமையா நடந்து கொள்வாங்க. இவங்க இமோஷனலா ரொம்ப அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அன்பா பேசுவாங்க, அடுத்த நிமிஷமே சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவப்படுவாங்க. எந்த காரணம் இல்லாம சண்டைக்கு வருவாங்க. இந்த குணம் அவங்களோட மனசுல உள்ள குழப்பத்தை தான் காட்டுது. தன்னோட தப்பை மறைக்கிறதுக்காக இந்த இமோஷனல் டிராமாவை அவங்க பயன்படுத்துவாங்க. இது உறவை மனரீதியா பாதிச்சு வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் சூழ்நிலை உருவாக்கும். 3. தேவையற்ற ரகசியங்கள். சாணக்கியர் சொல்றாரு, அவங்க ரகசியமா சில விஷயங்களை செய்ய நினைப்பாங்க, ஆனா தன்னோட விஷயங்கள்ல கவனம் செலுத்த மாட்டாங்க. ரகசியங்கள் வச்சுக்கிறது இயல்புதான், ஆனா எல்லா விஷயத்திலையும் ஒரு மறைமுகம் இருந்தா அது ஆபத்தானது. போன்ல பேசுறத மறைக்கிறது, தேவையில்லாத பொய் சொல்றது, எங்க போறோன்னு சரியா சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் சாணக்கியர் சுட்டி காட்டுற விஷயங்கள். ஒரு உறவுல வெளிப்படைத்தன்மை தான் முக்கியம். அது இல்லாம போகும்போது தான் சந்தேகங்கள் வளர ஆரம்பிக்குது. 4. பணத்தின் மீது தீராத பேராசை. சாணக்கிய தத்துவம், அவங்களுக்கு அன்பு பணத்தின் மீது தான், பேராசை மட்டுமே அவங்க உள்ளத்துல இருக்கும். ஒரு பெண்ணுக்கு பணம், ஆடம்பரம் மேல மட்டும்தான் ஆசை இருந்து அன்பு குறைவா இருந்தா அது அந்த உறவோட ஆத்மாவையே அழிச்சிரும். மகாபாரதத்துல சகுனியோட கதை நமக்கு தெரியும். பேராசை மனுஷனை கண்ணில்லாதவனா ஆக்கிடும். ஒரு உறவுல பணத்துக்கு இடம் இருக்கு, ஆனா அது அன்பை விட பெருசாகும் போது பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். பணத்துக்காக மட்டுமே உறவுகளை பயன்படுத்துற ஒரு குணம் இங்க தெரியும். 5. போலியான அன்பு நாடகங்கள். சாணக்கியர் சொல்றாரு, வார்த்தைகள் தேன் போல இனிக்கும், ஆனா உள்ளுக்குள்ள விஷம்தான் இருக்கும். போலியான அன்பு எப்பவுமே ஒரு நாடகம் தான். இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப இனிமையா பேசுவாங்க, அன்பை அள்ளி தெளிப்பாங்க, ஆனா ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அவங்களோட உண்மையான குணம் வெளிப்படும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, அதாவது பணம் இல்லாத போவோ இல்ல நோய் வந்தாலோ அவங்க உங்க கூட அன்பா நிக்கலனா அந்த அன்பு உண்மையானதில்ல. ராமாயணத்துல கைகையோட கதையும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்போ நாம சுபத்திரனோட கதைக்கு திரும்ப போக போறோம். சாணக்கியரோட அறிவுரை கேட்டு சுபத்திரன் வீட்டுக்கு திரும்பினாரு. அவர் சாணக்கியர் சொன்ன அறிகுறிகளை கவனிக்க ஆரம்பிச்சாரு. லக்ஷ்மி காரணமே இல்லாம கோவப்படுறதையும், ரகசியமா சிலரை சந்திக்கிறதையும், தன்னோட பண விஷயங்கள்ல அளவுக்கு அதிகமா கேள்வி கேட்கறதையும் சுபத்திரன் கவனிச்சாரு. திடீர்னு ஒரு நாள் தனக்கு தொழில்ல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு பண கஷ்டம் வந்துருச்சுன்னு சுபத்திரன் லக்ஷ்மி கிட்ட சொன்னாரு. இதை கேட்ட உடனே லக்ஷ்மியோட குணம் மொத்தமா மாறிடுச்சு. அவ சுபத்திரனை மதிக்காம பேச ஆரம்பிச்சா.
மத்த ஆண்கள் கிட்ட இன்னும் அதிகமா நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சா. அப்பதான் சுபத்ரனுக்கு சாணக்கியர் சொன்ன விஷயத்தோட ஆழம் புரிஞ்சது. நண்பர்களே, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சாணக்கியரோட இந்த அறிவுரைகள் பெண்களை மட்டும் குறிவைக்கிற ஒரு எச்சரிக்கை இல்ல. இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்துற ஒரு தத்துவம். ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, உடன் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தரோட குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி இது. ஒருத்தரோட வார்த்தைகளை விட அவங்களோட செயல்களை நம்புங்க. நேர்மை, விசுவாசம், அன்பு, பரஸ்பர மரியாதை, இதுதான் ஒரு நல்ல உறவோட அடித்தளம். சாணக்கியர் நமக்கு கத்துக் கொடுத்தது பயப்படுறதுக்கு இல்ல, விவேகத்தோட வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு. உங்க உறவுகளை வலுப்படுத்த இந்த அறிவுரைகளை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த டாபிக்க பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வீடியோக்குள்ள நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அடுத்த அறிகுறி என்னன்னு பார்க்கலாம்.